ஓம் ஜெய் ஸ்ரீரமணாய. பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம். இன்று ஜனவரி 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு புத்தியின் வேலை. மனம், புத்தி, அகங்காரம், தன்னுணர்வு ஆகியவை அந்தக்கரணங்கள் எனப்படும். இவைகள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வேலையும் எல்லையும் உண்டு. அந்த எல்லையை தாண்டக்கூடாது. பருவுடல் மனதிற்கு கட்டுப்படுவது போல் புத்தி அகங்காரத்தில் ஒடுங்க வேண்டும். அகந்தையை அதன் உண்மை சொரூபமான ஆத்மாவில் ஒடுக்க வேண்டும். இந்த தெளிவை ஏற்படுத்துவதோடு புத்தியின் வேலை முடிந்துவிடும். புத்தியின் எல்லை அவ்வளவு மட்டுமே. அறிவு ஒன்று அறநின்ற அறிவார் அறிவில், பிரிவு ஒன்று அறநின்ற பிரானலையோ, செறிவு ஒன்று அறநின்று இருளே சிதைய வெறிவந்தவரோடு உறும் வேலவனே என்று கந்தர் அனுபூதியில் அருணகிரிநாதர் பாடுகிறார். யார் ஒருவர் உலக அறிவு முழுவதுமாக நீக்கி தன்னை அறிகிறாரோ அவருக்கு ஸ்வரூபமாக காட்சி கொடுப்பான் ஞான பண்டிதன் முருகப்பெருமான். மற்ற உயிர்களை காட்டிலும் மனிதனுக்கு விசேஷமான இறைவன் அளித்த கொடை பகுத்தறிவு. விலங்குகள், பறவைகள், பிற உயிர்களுக்கு 5 அறிவே உள்ளதாக கூறுகிறார்கள். 6 அறிவு படைத்தவன் மனிதன். அவனுடைய 6ஆம் அறிவு பகுத்தறிவு. மனிதன் தன்னை யார் என்று உணர்ந்து கொள்ள இறைவனால் அருளப்பட்டது பகுத்தறிவு. இயற்கையில்தான் எத்தனை வேற்றுமைகள். இந்த வேற்றுமையே இயற்கையின் அழகு, இறைவன் படைப்பின் அதிசயம். மனிதனின் பகுத்தறிவின் நோக்கம் உயிர்களை, மனிதர்களை ஒன்றிலிருந்து மற்றொன்றை வேறுபடுத்தி பிரித்து பார்ப்பதல்ல, வெறுப்பதல்ல. எல்லா உயிர்களிலும் இருக்கும் ஈசன் ஒருவனே என்ற ஏகத்துவத்தை காண்பதே உண்மையான பகுத்தறிவு. அனைத்து உயிர்களையும் தன்னுயிர் போல் நேசிப்பது பகுத்தறிவு. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க என்று மாணிக்கவாசகப் பெருமான் எல்லா உயிர்களிலும் இருக்கும் ஈசன் ஒருவனே என்று ஏகத்துவம் உபதேசிக்கிறார். வேற்றுமையில் ஒற்றுமை, அதாவது யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்பதே ஆண்டவன் அளித்த பகுத்தறிவின் நோக்கம். அறிவை விரித்து பிரகிருதியை, பரந்த உலகை ஆய்பவர்கள் விஞ்ஞானிகள். மெய்ஞானிகள் புத்தியை அகங்காரத்தில் ஒடுக்கி ஆத்மஸ்வரூபமாக விளங்குபவர்கள். அவர்களே உண்மையான பகுத்தறிவுவாதிகள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருவே பாரத தாயின் ஆத்மா என்பதை காலம் காலமாக நம் புண்ணிய பூமியில் வாழ்ந்து வரும் ஞானிகள், ரிஷிகள் காப்பாற்றி பரதகண்டத்தை உலகிற்கு விஸ்வகுருவாக விளங்கச் செய்கிறார்கள். ஓம் தத் சத். நாளை மற்றொரு தலைப்பில் தியானிப்போம் அன்பர்களே. வணக்கம், நன்றி.